வணக்கம், நான் சுதர்ஷன் மகேஷ். தமிழக பாஜகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர் மாற்றப்படவிருக்கிறார் அப்படின்ற செய்தி தான் அடுத்தடுத்த பிரேக்கிங் நியூஸாக வந்துட்டு இருக்குது. பல காரணங்கள் சொல்லப்படுது. அண்ணாமலை இருந்தார் அப்படின்னா நாங்கள் கூட்டணிக்கு ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்னதாகவும், ஸோ அதை கேட்டுட்டு தான் கூட்டணியை மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லியும், அவருக்கு பதிலாக நயினார் நாகேந்திரன் தலைவராக வரப்போகிறாரு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அண்டு அண்ணாமலை ரெண்டு பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்களாக இருக்கிறாங்க. நயினார் நாகேந்திரன் வேறு சமூகத்தை சேர்ந்தவர். அதே நேரத்தில் தென் தமிழகத்தில் அந்த சமூகம் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால அவரை தலைவராக்கினாங்க அப்படின்னா இந்த பக்கம் கொங்கு பெல்ட்டில் அந்த சமூகத்தினுடைய வாக்கை பெற்ற மாதிரி ஆச்சு, தென் பகுதியில் அந்த சமூகத்தினுடைய வாக்கை பெற்ற மாதிரி ஆச்சு அப்படின்ற மாதிரியான செய்திகளையும் நம்ம பார்க்க முடிகிறது. இன்னொரு பக்கத்தில் அண்ணாமலை கருப்பு முருகானந்தத்தினுடைய பெயரை தலைவர் பதவிக்கு பரிந்துரை பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற செய்திகளையும் நம்ம பார்க்க முடிகிறது. அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது, அண்ணாமலை கிட்ட ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒன்று நீங்கள் தலைவர் பதவியிலிருந்து விலகிக்கங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் தலைவர் பதவியில் போட்டியிடுங்க, நீங்களே தலைவராக இருந்துக்கங்க. ஆனால் அதிமுகவோட டீலிங் பேசும்பொழுது எந்தெந்த தொகுதி வேணும், எவ்வளோ தொகுதி வேணும், இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கலந்துக்கக்கூடாது. எல்லா முடிவையுமே மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக தான் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. எனக்கு கட்சியினுடைய வளர்ச்சி தான் முக்கியம், எதுனாலும் ஓகே அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்லியிருக்கிறார் அப்படின்னும், இன்னொரு பக்கத்தில் இங்கே இருக்கக்கூடிய பாஜகவினுடைய தலைவர்கள், பாஜகவுக்கு உள்ள இருக்கக்கூடிய தலைவர்கள் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறமா அவர் யாரையுமே அரவணைச்சு போகல, யாருடைய பேச்சையுமே கேட்கல, அவர் இஷ்டத்துக்கு போறாரு. அதனால கட்சி வளர்ந்துருக்குது. அவர்கள் பாஜகவுக்கு உள்ள இருக்கக்கூடிய தலைவர்கள் பல முறை தில்லியில் போய் அண்ணாமலை மேல புகார்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனாலுமே வேலைக்கு ஆகாம இருந்தது. இப்படி ஒரு சூழல் வரும் பொழுது மறுபடியும் புகார்களை அள்ளி வீசி இருக்கிறாங்க. அவர் எப்படியாவது தலைவர் பதவியிலிருந்து தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அரசியல் களத்துக்குள்ள இந்த மாதிரியான விஷயங்கள் நகர்ந்துட்டு இருக்கிற மக்கள் கிட்ட அண்ணாமலை இல்லைன்னா பாஜக வளர்வதற்கான வாய்ப்பில்லை, அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து தூக்கிட்டு இந்த தேர்தலை அதிமுகவோட சேர்ந்து நீங்க சந்தித்தா கூட அண்ணாமலை இருந்து தனியா பெறக்கூடிய வெற்றியை கூட நீங்க அவங்களோட சேர்ந்தீங்கன்னா கட்சி வைஸ் நம்ம வெற்றி பெற முடியாது, அவ்வளோ அதிகமான வாக்குகளை பெற முடியாது. ஸோ இது ஒரு பெரிய ரிஸ்க் தான். இவ்வளோ காலமா அண்ணாமலை அப்படின்ற ஒரு பிராண்டை உருவாக்கி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர வைத்து எலெக்ஷன் வரக்கூடிய நேரத்தில் அவருக்கு பதிலாக அப்படின்ற மாதிரி வேற ஒரு பர்சனை வைத்து எலெக்ஷனை சந்திக்கும் பொழுது இது மக்கள் மத்தியில் ஒரு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தும். என்ன காரணம் அப்படின்னா பாஜகவை ஆதரிக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் கட்சி நபர்கள் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. நான் பிஜேபியினுடைய மெம்பர்லாம் கிடையாது, ஆனால் எனக்கு மோடியவோ அண்ணாமலையவோ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸையோ மோடியினுடைய ஊழல் இல்லாத அரசாங்கத்தையோ எனக்கு பிடிக்கும், அதனால நான் பாஜகவுக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான நபர்கள் அவர்களினுடைய ஒரு ரோல் மாடலாக அவங்களுக்கு பிடிச்ச ஒரு அரசியல்வாதியாக அண்ணாமலை இருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரியான பர்சன்ஸ் கிட்டலாம் ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ அவர்கள் எல்லாருமே இந்த மாதிரியான வாக்குகள் விழாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. ஸோ இப்படி பல காரணங்கள் சொல்லப்பட்டு இருக்குது. வரக்கூடிய 8, 9, 10 இந்த 3 நாட்களில் தான் தமிழக மாநில தலைவருக்கான தேர்தல் நடைபெறவிருக்கிறது. ஸோ அதற்கப்புறமா யார் தலைவராக வருவாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா காலையில் ஒரு பிரேக்கிங் நியூஸ், அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு அஃபிஷியலான நியூஸ் வர்ற வரைக்கும் நம்மளுடைய ஊகாபோகங்களுக்கு ஏற்ப நமக்கு இஷ்டப்பட்ட மாதிரியான நியூஸை போட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ தற்பொழுது கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் அப்படின்றது இந்த அளவில் தான் இருக்குது. ஸோ இந்த 10ஆம் தேதிக்குள்ள மாநில தலைவர் யார், இப்போ இருக்கக்கூடிய அண்ணாமலையை தொடர்கிறாரா இல்லை புதுசாக ஒரு பர்சன் வராரா அப்படின்றது தெரியும். ஸோ யார் வந்தாலும், அண்ணாமலையை தொடர்ந்தாலும் அவருக்கு பதிலாக வேறொரு தலைவர் வந்தாலும் அது மத்திய பாஜகவினுடைய கணக்காக தான் இருக்கும் அப்படின்றது நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இந்த மாதிரி தலைவர் மாற்றம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே பல ஊகங்களை கீழே கிளப்பி இருக்குது. அதற்கு ஒரு முக்கியமான ரீசன் ஒன்று இருக்குது. மத்திய பாஜக தற்பொழுது அதிமுகவை கன்வின்ஸ் பண்ணி அவங்களோட கூட்டணி போகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா 2029 லோக்சபா தேர்தலை கணக்கில் வச்சுக்கிட்டு தான் அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஏற்கனவே தில்லியினுடைய முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவரை தோற்கடிச்சிட்டாங்க. ஸோ அவர் இப்போ வெறும் எம்எல்ஏ கூட இல்லாத ஒரு நிலைமையில தான் இருக்கிறாரு. அடுத்தது வெஸ்ட் பெங்கால், அங்கே மமதா பானர்ஜியோட ஒரு கடுமையான போட்டி இருக்குது. மமதா பானர்ஜியை காலி பண்ணிடுவாங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. காலி பண்ணாலும் ஆச்சரியத்துக்கு இடம் இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான போட்டியை பாரதிய ஜனதா கட்சி கிரவுண்ட் லெவலில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு வலுவான கூட்டணியை அமைத்து
அடுத்து திமுக அண்ட் ஸ்டாலின் இவர்களை காலி பண்ணிடணும். 2029 லோக்சபா தேர்தல் வரும் பொழுது இங்கே திமுகவினுடைய ஆட்சி இருக்கக்கூடாது அப்படின்றத அவங்க விரும்புகிறாங்க. காரணம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டை கையில் வச்சுருக்கக்கூடிய அதிகாரத்தை கையில் வச்சுருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தாங்கன்னா பாஜகவுக்கு எதிராக ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் உருவாகிறதுக்கு இந்த மாதிரியான தலைவர்கள் எல்லாருமே காரணமாக இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரியான தலைமை வேணாம், ஸோ ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.